அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கமாண்டில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா, கஸ்வா என்றால் என்ன? அதாவது பாகிஸ்தானில் கஸ்வாங்கிற இந்த முறை ஆதரிக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் கூகுளில் போய் அடித்து பார்த்தா கூட கஸ்வான்னு சொன்னாக்க மதத்திற்காக போராடுவது, மதத்தை பரப்புவது அல்லது நாடி பிடிப்பது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னாக்கா விளங்காமல் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதையுமே அந்த சகோதரர் என்ன செய்கிறாங்கன்னாக்கா கேட்குறாங்க. முதல்ல இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, மதத்திற்காக போராடவே கூடாது. இந்திய சட்டத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, மதத்தை பரப்பலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்லலாம். இஸ்லாத்தில் மதம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் மார்க்கம் தான் வரும். இஸ்லாம்ங்கிறது இஸ் த வே ஆஃப் லைஃப். இது ஒரு வாழ்க்கை நெறி. அப்போ இந்த வாழ்க்கை நெறிய வாழும் கலைன்னு சொல்லிட்டு இந்து மதத்தில் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த வாழும் கலையை எடுத்து பரப்புறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி அவங்கவுங்க மார்க்கத்தை மதத்தை எடுத்து பரப்புவதற்கு சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. இதுதான் இந்த இந்தியாவுடைய சட்டத்தின் நிலைப்பாடும். பாகிஸ்தானில் என்ன செய்யறாங்கன்னாக்கா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான்ல இந்த மாதிரி சொல்றாங்க, நாடை பிடிக்க போறாங்க, இந்தியாவை தாக்க போறாங்க, இந்தியாவை தாக்குறதுக்காக இந்த கஸ்வாங்கிற முறையை பயன்படுத்துறாங்க, இங்க உள்ள இஸ்லாமியர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எந்த ஒரு முஸ்லீமும் சப்போர்ட் பண்ண மாட்டான். சப்ப கட்ட மாட்டான், செருப்பை கட்டி தான் அடிப்பான். அதாவது இந்த போர் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாக்க, இந்தியாவின் பக்கம்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் முழுக்க நிற்பான். தன்னுடைய கடைசி உடலில் ஒரு உயிர் இருக்கும் வரை, ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் விசுவாசமாக வாழ்ந்து மடிந்து மரணிப்பானை தவிர பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட கொடுக்க மாட்டான். சில கூமுட்டைகள் கொடுக்கிறது என்று நீங்கள் காட்டினால், சிலது கிராபிக்ஸ், சிலது பாகிஸ்தான்காரனை கத்துறதா ராடியோ தொப்பி எல்லா நாடுகளையும் வைப்பாங்கல்ல, அதை இந்தியாக்காரன்னு சொல்லி காட்டுறது. ஏன்னா கிரிக்கெட்ல எவனா ஒருத்தன் பிடிச்சது இங்க உள்ள ஆளுக்கு தான். இங்க உள்ள இந்துக்கு என்ன செய்யுதுனாக்க, பாகிஸ்தான்ல உள்ள கிரிக்கெட் வீரர் பிடிக்குது. அவங்கள சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாகிஸ்தான்ல இந்துக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்தியாவில் உள்ள கிரிக்கெட் வீரர் பிடிக்குது. அவங்க அந்த மாதிரி எல்லாம் பரப்பல. அப்ப இங்க என்னன்னா, பசுமாடு பாகிஸ்தான், பாரத் மாதா கி ஜெய் இந்த மாதிரியான கோஷங்களை வைத்து அரசியல் செய்வதற்காக சில பேர் செய்யறாங்கல்ல, இதெல்லாம் சில பேர் பார்த்துருப்பாங்க. பார்த்துப்புட்டு கஸ்வாங்கிற முறை நாடு பிடிக்கிறதுக்காக அவங்க வர்றாங்க. இங்க உள்ள ஆளுகளும் அரபில இருக்குல்ல, அரபிக்கெல்லாம் இஸ்லாத்துல முக்கியத்துவம்லாம் கிடையாது. அது ஒரு யூனிஃபார்முக்காக வைக்கப்பட்டதுதான். அப்போ ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம், ஜனகணமன நாயக ஜெயகே பாரத பாக்க இதாதான் பாடுறோம். பாடுறோம்னா எதுக்கு பாடுறோம்? அது பாரசீக மொழியில இருக்கு, தமிழ் மொழியில இருக்கு. தமிழ் மக்களும் பாடுவாங்க, அதே மாதிரி ஹிந்தி பேசக்கூடியவங்களும் பாடுவாங்க. இது ஒரு ஒருமைப்பாட்டிற்காக வைக்கப்பட்டது. குஜராத் மராத்தா, திராவிட உச்சலகங்கா, இதெல்லாம் என்ன நிறைய நாடுகள் அந்த ஜனகணமன பாட்டில் உள்ளபடி நிறைய நாடுகள் இருக்குது. நிறைய நாடுகளா போயிடுச்சு. அப்ப இங்க உள்ள பல மாநிலங்கள் பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் இதை பயன்படுத்துறாங்கன்னாக்க ஒரு ஒருமைப்பாட்டிற்காக அப்ப உருவாக்கி, அந்த மாதிரி அரபுங்கிறது ஒரு ஒருமைப்பாட்டிற்காக உலக முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் அக்பர் வாங்க சொன்னா, இந்தியில வாங்க சொன்னா முஸ்லீமுக்கு இங்க உள்ள தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் புரியுமா? ஆப்பிரிக்கால போய் அந்த மொழியில அப்ப இங்கிலீஷ்ல வாங்க சொன்னா புரியுமா? அப்ப எங்க போனாலும் அல்லாஹ் அக்பர்னா இங்க பள்ளியாசம் இருக்கு, அரபில சொல்றாங்க. அப்ப போய் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு யூனிஃபார்முக்காக ஆர்டருக்காக செய்யப்பட்டது. அதுக்காக நம்ம பிரார்த்தனைகள்லாம் தமிழ்ல தான் கேட்கிறோம். அதற்காக கஸ்வாங்கிற ஒரு பேர் இருக்கிறனால இங்க உள்ள முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தான்காரன் இந்த நாட்டை பிடிக்க வந்தானா சும்மா இருப்போமா? கையை கட்டி வேடிக்கை வைப்போமா? மாலை போட்டு வர வைப்போமா? முதல் வெட்டு முஸ்லீமுடைய வெட்டாகத்தான் இருக்கும். பாகிஸ்தான்காரனை வெட்டுறதா இருந்தா, சுடுறதா இருந்தா, ஏன் இதை நிரூபித்தும் இருக்கிறார்கள். கார்கில் போரில் நிரூபித்திருக்கிறார்கள், இப்ப நடந்த போர்லையும் நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு சோஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி தானே கமாண்டரா இருந்து வழிநடத்தினாங்க. அப்போ இதெல்லாம் நீங்க கண்கூட பார்க்கலையா? அப்ப அதையால கஸ்வாங்கிறது புனித போர்லாம் கிடையாது, புனிதத்துக்காக மதத்தை பரப்புறதுலாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இஸ்லாத்தை எடுத்து சொல்லத்தான் செஞ்சாங்களே தவிர, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் யாருக்கும் நிர்பந்தம் இல்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல யாரை நிர்பந்திக்க கூடாது. மன் சாஃபகல் யுஹ்மின் வ மன் சாஹவல் யுக்ஃபர், விரும்பியவர் இதை ஏற்கட்டும், விரும்பாதவர் இதை மறுக்கட்டும். போய்கிட்டே என்ன இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க இருக்கிறவனு கட்டாயம் கிடையாது. மறுமையில நீங்க முஸ்லீமா இருக்கணும், இறைவன் சொர்க்கத்தை பெறணும்னா இங்க நீங்க முஸ்லீமா இருக்கணும். இல்ல இந்திய அரசியல் சாசன சட்டப்படி நீங்க முஸ்லீமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க கட்டாயம்லாம் கிடையாது. நீங்க இருக்கலாம், மறுக்கலாம். அதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஆகையால நீங்க என்ன விளங்கிக்கிற கூடாதுன்னா, இங்க உள்ள முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி விளங்கிக்கிற கூடாது. இஸ்லாம் என்றாலே சாந்தி, சமாதானம், அமைதி, இதை போதிக்கிறது தான் இஸ்லாம். நீங்க நம்ம இந்த மாநில ஃபுல்லாவே எடுங்க, நம்ம இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் எடுங்க. அனைத்து மாநிலங்களையும் தமிழகத்துல மாத்திரம்தான், இதுக்கு ஒரு ஆதாரத்தை நான் சொல்றேன், தமிழகத்துல மாத்திரம்தான் இரத்தத்திற்கு தட்டுப்பாடு இல்லாத ஒருத்தர் மனிதனுடைய உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னா அதிகமான இரத்தங்களை 2000 இரத்தங்களை இஸ்லாமியர்கள் அதிகமாக வழங்குறாங்க. இருந்தாலும்
2005 சாய்பாபா குரூப்பு தான் வந்து அவார்டு வாங்கிட்டே இருக்கும், அரசு விருது பெறும். அதுக்கப்புறம் இன்னைக்கு 2025 ஆச்சு. அதிகமான அரசு விருதுகளை பெறுவது முஸ்லீம் அமைப்புகள் தான். பல அமைப்புகள் ரத்த தானம் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் சேவைகள்லாம் இருக்குது. ஆனால் அதிகமாக இஸ்லாமியர்கள் தானே சேவை செய்கிறாங்க. இது கஸ்வாவாக இருந்துச்சுன்னா, நாடு பிடிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாங்கன்னா, மதத்திற்காக பரப்பக்கூடிய மக்களாக இருந்தாங்கன்னா, ஏன் தான் ரத்தத்தை கொடுத்து பரப்பணும்னு என்னங்க இருக்குது? காசு தூக்கி போட்டால் வந்துடுவாங்க. அப்போ ரத்தத்தை கொடுத்து அவங்கள உயிரை பாதுகாக்கணும். பல இந்துக்களுடைய உயிரை வந்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய பணியில் அதிகமாக இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்களே. அப்போ நீ இதுலேருந்து என்ன பார்க்கணும்? ஏன்னா அவன் சாந்தியை பரப்பணும், சமாதானத்தை பரப்பணும், மதத்தை பரப்பணுங்கிற நோக்கம் யாருக்குமே கிடையாது. யாராவது வற்புறுத்தி ஏற்றுக்கிற வைக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. இப்பயும் யுவன் சங்கர் ராஜா வந்தார். யுவன் சங்கர் ராஜா யாருக்கு வற்புறுத்தினா? கிடையாது. யார் ரத்தம் கொடுத்தான்? ரத்தம் மதத்துக்கு வரலைக்காக ரத்தம் கொடுக்குறாங்களா? கிடையாது. உயிரை பாதுகாக்கிறதுக்காக. மறுமை நாளில் இந்த உலகத்தில் ஒரு உயிரை பாதுகாத்தால் முழு முழு மனித உயிரையும் பாதுகாத்ததற்கு சமம் இஸ்லாம் சொன்னதுனால என்ன செய்யறாங்கன்னா, கஸ்வா முறையாக இருந்துச்சுன்னா, மதத்தை பரப்புறதுக்காக இருந்துச்சுன்னா, ரத்தத்தை கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? பணத்தை கொடுத்தா போதுமே, காசை கொடுத்தா போதுமே. ஒருத்தர் ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் டிரைவர் சொல்றாரு, அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு ஒருத்தர் மாறிட்டாரு, அவர் சொல்றாரு அவரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாங்க, அங்கே மல்லிகை கடை வச்சு கொடுக்குறாங்க, அதுக்காக மாறுறாங்கன்னு சொல்றாரு. இப்படி காசு பணத்தை கொடுத்து மாத்திர வேலையெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அப்படி வரவும் கூடாது, தவறு. இஸ்லாம் ஏற்கவே ஏற்காது. உள்ளத்தால் ஏற்று உதற்றால் மொழிவதுதான் இஸ்லாம். அப்ப அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கஸ்வா முறை அப்படிங்கிறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து இந்த மாதிரி மதம் மாத்துறதுக்கெல்லாம் பயன்படுத்தல. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனமாற்றம் தான். மதம் மாற்றம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அதை நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு நன்றி. ஆனா அறியாம கேட்கிறாங்க. நம்ம ஆதாரங்களை எல்லாம் சொல்றோம். கஜா புயலாக இருந்தாலும் சரி, வர்தா புயலாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, சென்னை மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் பாருங்க இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இறங்கி வேலை பார்ப்பார்கள். இறந்தே போயிருக்கிறார்களோ. ஒருத்தர் மதத்தை வளர்க்கறதுக்கு ஒருத்தர் இறந்து போவானா எங்கேயாவது? நீங்க சொல்லுங்க. யூனுஸ்னு பேர் வச்சாங்களே, ஏன் வச்சாங்க யூனுஸ்னு பேரு? அவர் அந்த பிள்ளையை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் இறங்கி இறந்து போயிட்டார். அதனால அந்த பிள்ளைக்கு பேரை வச்சாங்க. அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். ஆய்வு செய்து பார்த்தால் தான் உங்களுக்கு இஸ்லாத்தினுடைய முறை புரியும். ஆகையால உங்களுக்கு குரான் வேணும்னா நம்ம நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. திருமுறை குரானை தருகிறோம். நீங்கள் உங்களுடைய கரங்களில் வாங்கி படியுங்கள். படித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இஸ்லாத்தில் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கக்கூடாது. இஸ்லாத்தில் மாத்திரம் தான் கேள்வி கேட்பதற்கு அனுமதி இருக்கிறது. கேள்வி தாராளமாக கேட்கலாம். ஆனால் வாதம் வைக்கலாம். ஆனால் விதண்டாவாதமாக சில பேர் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வைக்காம அறிவுபூர்வமாக கேளுங்க, ஆதாரப்பூர்வமாக கேளுங்க. இந்த நாட்டுடைய நிகழ்வுகளோட ஆதாரங்களோட நாங்கள் ப்ரூஃபோட பக்காவாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆகையால் உங்களுக்கு உண்டான பதில் இதுதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவதற்காக ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் சார்பாக தொடர்ச்சியாக விழிப்புணர்வு தகவல்களை நம்ம மக்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறோம். அதே மாதிரி அந்த குற்றம் எதனால ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன காரணத்தை தவறு நிரூபிக்கிறதுக்காக நீங்க கிளைம் அந்த ரிப்பேர் ஆன அந்த பில்லு, அந்த நீங்க மாற்றிய பாகங்களோட உதிரி பாகங்களோட பில்லு, இது போன்ற ஆவணங்களையும் நீங்க இணைத்து இதனால என்னுடைய கிளைமை நீங்க ரிஜெக்ட் பண்ணது தவறு அப்படிங்கிறத நீங்க அவங்களுக்கு எடுத்து கூறுறது மூலமா கிளைம் ரிஜெக்ட் ஆகிறத நீங்க மறுபரிசீலனை செஞ்சு அந்த கிளைமை பெற முடியும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்களை அறிய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போன்று இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஃபேஸ்புக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.